ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு விட்டிருக்காங்க. ஒன்றிய அளவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கான வயது வரம்பு, கல்வி தொகுதியெல்லாம் நம்ம பார்த்தலாம் வாங்க. ஊதியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈப்பு ஓட்டுநர்னு பார்த்தீங்கன்னாக்கா 19,500 கொடுக்குறாங்க. பதிவறை எழுத்தர் பார்த்தீங்கன்னா 15,900 கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னாக்கா 15,700 கொடுத்துருக்காங்க. இரவு காலம் பார்த்தீங்கன்னா 15,700 சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஈப்பு ஓட்டுநருக்கு 18 32 வயசு வரை நிரம்பிக்கணும். அதாவது பொதுவாக இருக்குது, ஜென்ரலாக இருக்கிறவங்க. பிற்படுத்தப்பட்டவங்க மிக பிற்படுத்தப்படுறதுனா 18 34 வயசு உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே ஆதி திராவிடர்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 42 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுவே பதிவறை எழுத்தர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் கொடுத்துருக்காங்க அதுக்கும். ஸோ அதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 18 37 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஈபி ஓட்டுநர் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். 5 வருடங்களுக்கு மிகாமல் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தம்பி பார்த்துக்குங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா பதிவறை எழுத்தர் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றணும், மிதிவண்டி ஓட்டுநர்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுவே இரவு காவலர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதுக்கெல்லாம் முக்கியமான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக அதாவது ஜென்ரல் கேட்டகரியிலையோ எம்பிசியோ பிசியோ இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா 100 விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிட பார்த்தா 50 ரூபா விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 30/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி பாருங்கள், நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி மற்றும் வயது மற்றும் கல்வி தகுதியில் நபரிடமிருந்து விண்ணப்பம் வரவேற்பு போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது எல்லாருமே பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. 8ஆவதுலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் பார்க்கலாம் வாங்க இப்போ. ஸோ இதுதான் சார் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஓப்பன் பண்ணிங்கனாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணிகள் ஒன்றில் நிரப்பிடான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவி மொத்தமாக உங்களுக்கு காமனாக ஒரே அப்ளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த மாதிரி தான் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்ஸ் ஆஃப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து நைட் வாட்ச்மேன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அட்வர்டைஸ் பார்க்கணுன்னாக்கா அந்த ஜஸ்ட் உங்களுக்கு லிங்க் அது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த அட்வர்டைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டிரைவராக இருந்தாலும் சரி, பதிவறை ரெக்கார்ட் கிளர்க்காக இருந்தாலும் சரி, அதே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட் இருந்தாலும் சரி, நைட் வாட்ச் எல்லாருமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து விண்ணப்பிக்க கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க. எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட்டு இப்போ அப்ளிகேஷன் பாருங்கள். டிரைவருக்கு மட்டும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலினம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்க முறையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வட்டாரம் கேட்டிருக்காங்க பிளாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கேட்டிருக்காங்க. உங்கள் தந்தை பேர் இனிஷியலோட போடணும். கல்வி தகுதி, மதம் என்ன மதம், அதோடைய உட்பிரிவு என்ன, முன்னாள் இராணுவமா என்ன, ஆதரவற்ற விதவையா என்ன, குடும்ப அட்டை, பிறந்த தேதி, சொந்த மாவட்டம், கைபேசியின் மின்னஞ்சல் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதுதான் அட்ரஸ் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஓட்டுநர் அதை லைசன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கணும். ஸோ அது தனியாக பார்த்து விட்டுங்க. அதே மாதிரி அந்த 5 வருஷம் அனுபவம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஓட்டுநர் உரிமம், விண்ணப்பதாரர் புகைப்படம், விண்ணப்பதாரர் கையொப்பம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கொடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜ் மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது தம்பி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டு கிளர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் நீங்கள் டிரைவருக்கு எப்படி சொல்லணும் அதே கான்செப்ட் தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வகுப்பு, பாலினம், விண்ணப்பதாரர் மாவட்டம் என்ன, பிளாக் என்ன, அவங்களோட பேர் என்ன, அப்பா பேர் என்ன, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம் என்ன அது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் நீங்கள் என்ன 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கான்னு கேட்குறாங்க.
ஏன்னா கொரோனா வந்து யாருக்கும் மார்க் கொடுக்குறது இல்லையா, அதுக்காக கேட்குறாங்க. ஸோ அது எஸ்னா எஸ், இல்லை நோ கொடுத்துருங்க. அதுவும் கல்வி வேறு ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிசின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். அது மார்க் உங்களுக்கு என்ன மார்க்கோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கான பர்சன்டேஜ் என்ட்ரி பண்ணணும். அது 10% கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு எல்லாமே கண்டிப்பாக வச்சு இது பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வகுப்பு சான்று, விண்ணப்பத புகைப்படம், விண்ணப்பத கையொப்புங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 7 வந்து உறுதிமொழி வந்து படித்து பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் பே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான வகுப்பு இப்போ என்ன பாலினம், என்ன மாவட்டம், என்ன வட்டம், ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. சேம் அதே கான்செப்ட் தான். நீங்கள் கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரியும் மாற்றுச்சான்றிதழ் கேட்குறாங்க, டிசி கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள். அடுத்து தான் மதம் கேட்குறாங்க, உட்பிரிவு கேட்குறாங்க, முன்னாள் இராணுவமா என்ன, விதவையா என்ன, மாற்றுத்திறனாளி என்ன, குடும்ப அட்டை என்ன, பிறந்த தேதி, சொந்த மாவட்டம், கைபேசி எல்லாமே தெளிவாக கேட்குறாங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க. சேம் அதே எல்லாமே டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி அதே சேம் கான்செப்ட்டில் 7 உறுதிமொழி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பேமெண்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க, இரவு காவலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு, பாலினம், எந்த மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த பிளாக்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, யார் பேர் அப்ளை பண்ணுறீங்க, அவங்க பேர் எழுதணும், அவங்க அப்பா பேர் எழுதணும், தமிழ் எழுதப்படி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த கிளிக் பண்ணிவிட்டு என்ன மதம், அதுனா உட்பிரிவு என்ன, முன்னாள் இராணுவமா என்ன, விதவையாக என்ன, மாற்றுத்திறனாளியாக என்ன, அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு குடும்ப அட்டையன், பிறந்த தேதி, சொந்த மாவட்டம், கைபேசி எல்லாமே கேட்குறாங்க. உங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வகுப்பு சான்றிதழ், அவங்களுக்கு ஃபோட்டோ, அவங்களோட கையொப்பம் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு உறுதிமொழி கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக கல்வி தகுதி இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி அது மிகப்பெரிய பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் 8th 10th முடிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கனாக்கா கரெக்டாக வேலை கிடைக்கும். ஸோ யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வேலை இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.